श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोगतस्तराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरिलं प्रणमामि मूर्ता भूतं सरश्च मगधाव्य पट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गरेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसुमणिं प्रणतोष्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसनममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् திஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார்களர் கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மை நீர் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கமுணங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று ரவீண்டுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அதிலேய தினம் இன்றைய தினம் நாம் 28வதாக காண இருப்பது காட்டு மன்னார் கோயில் வீரநாராயண பெருமாள். வீரநாராயணபுரம் என்று அதற்கு பெயர். பெருமாள் வீரநாராயண பெருமாள். இது தமிழ்நாட்டிலே உள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பஞ்சாயத்து நகரமாகும். இந்த நகரம் கடலூர் மாவட்டத்தின் நிர்வாக எல்லைக்குள் வருகிறது. சிதம்பரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தென்மேற்கில் இருக்கக்கூடிய ஊர் இது. ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில், கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து வடகிழக்கிலும் இது அமைந்துள்ளது. இந்த இடம் சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியர் ஆகிய நாதமுனிகள் அவர்களாலும் யமுனாச்சாரியார் என்று அழைக்கப்பட்ட ஆளவந்தார் அவர்களாலும் அவர்களுடைய பிறப்பிடமாக கருதப்படுகிறது. மகாலட்சுமியின் கையை பிடிக்க மகாவிஷ்ணு மன்னராக இங்கு வந்ததால் இந்த இடம் வீரநாராயணர் என்று பெருமாளுக்கு பெயர். இங்கு வீராணம் ஏரி என்று பெரிய ஏரி இருக்கிறது. அந்த ஏரியிலிருந்து தான் இப்பொழுது சென்னை நகரத்துக்கு தண்ணீர் கூட வழங்கப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் இசையோடு பாடப்பெற்ற தலம் மற்றும் நாதமுனிகள் ஆளவந்தார் ஆகியோருடைய அவதார ஸ்தலம். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம். கோயிலுக்கு முன்பாக கோயிலின் பெரிய புஷ்கரணி உள்ளது. இந்த கோயில் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோவில். 13ஆம் நூற்றாண்டில் சதயவர்மன் சுந்தரபாண்டியனால் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டது. இந்த ஊரில் அமைந்துள்ள வீராணம் ஏரி என்பது மிகப்பெரிய ஏரி. கடல் போல காட்சி அளிக்கும் இந்த வீராணம் ஏரியை கட்டியது 1ஆம் பராந்தக சோழன். அமரர் கல்கி எழுதிய புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் என்ற காவியத்திலே இந்த வீராணம் ஏரி பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பார். ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர்களால் 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்க உதவிய தலம் இது. அதற்கு பண் அமைத்து எல்லா இடங்களிலும் பரப்பியது அவர்தான். இவருடைய பேரனான ஆளவந்தார் பிறந்த தலமும் இதுதான். மதங்க முனிவரின் தவஸ்தை ஏற்று இங்கு பகவான் வீரநாராயணர் என்ற திவ்ய நாமத்தோடு இங்கு காட்சி தருகிறார். கோபுரத்தை தாண்டி உள்ளே செல்லும் போது கொடிமரத்தை பார்க்கிறோம். அதன் பிறகு பலிபீடம், பெரிய திருவடியான கருடாழ்வார் இருக்கிறார். அவரை தாண்டி உள்ளே சென்றால் இக்கோயிலின் உருவாக காரணமாக இருந்த மதங்கமா முனிவரின் தனி சன்னதியும் உள்ளது. நம்மாழ்வார் வணங்கியவாறு மதுரகவி ஆழ்வார் உள்ள சன்னதியை காண்கிறோம்.
பின்பு நாதமுனிகள் சன்னதி, நரசிம்மர் சன்னதி, ஸ்ரீராமர் சன்னதி, ஆண்டாள் நாச்சியார், ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகளும் இருக்கிறது. பகவான் வீரநாராயண பெருமாள் மூலஸ்தானத்தில் நின்றபடி காட்சி தருகிறார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் அவர் அருள்வாளிக்கிறார். இந்த காட்டுமன்னார் கோயில் கல்வெட்டுகளில் சதுர்வேதி மங்கலம் என்று உள்ளது. திருமணத்தடை, குழந்தையின்மை ஆகியவற்றுக்கு இது பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட நாதமுனிகள் நம்முடைய ஆச்சாரிய வம்சத்தில் அவர் தான் முதல்வராக கருதப்படுகிறார். ஏன்னா அவர் மூலமாகத்தான் இந்த பிரபந்தங்கள் நமக்கு 4000 தேனினும் அணிய இந்த பிரபந்தங்கள் நமக்கு கிடைத்தது. அவருடைய பேரனாகிய ஆளவந்தார் அவர்கள்தான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை புதுப்பித்து உயிரேற்றி வைஷ்ணவத்தை இந்த பாரதமெங்கும் பரவ செய்தவர். ஆகவே நமக்கு பிரபந்தம் கொடுத்த மகானாகிய நாதமுனிகளும் வைஷ்ணவத்தை தலைக்கை செய்த ஆளவந்தார் அவர்களும், அதாவது அவருக்கு யமுனை துறவர்னு பேர், பின்னால் தான் ஆளவந்தார்னு பேர், அந்த யமுனை துறவர் சுவாமிகளும் அவதரித்த ஸ்தலம். அந்த வீரநாராயணருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தவர் தான் நாதமுனிகள். அப்படிப்பட்ட திருத்தலத்தினுடைய வீரநாராயண பெருமாளுடைய அருளை நினைந்து நாம் வணங்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாத இறைவாணி இதாராய் பறையலோரம் பாவாய். எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றையினம் காமங்கள் மற்றையலொரும்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரும்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.